ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் ஃப்ளோரன்ஸில் இருக்க ஒரு சூப்பரான மியூசியம் தாங்க. இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஆன்சியன் பீப்புளெலாம் யூஸ் பண்ண யூனிக்கான பொருட்கள் எல்லாமே இந்த மியூசியத்தில் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மியூசியம் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பொருட்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ட்ரி டிக்கெட்டுமே பார்த்திங்கன்னா பெர் பர்சனுக்கு €6 தான். நல்ல ஒர்த்துன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்ரிக்கா phone. India. Wow. சுத்திட்டு வரவா? ஓகே 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 ஓகே. இது பார்த்தாவே பயமாக இருக்குது. அப்போகலிப்டோவில் இருக்க மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, எதையும் டச் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஐயோ, ஏரோ அம்பு. இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இது பண்ணுவாங்களே, அம்பு விடுவாங்களா, அது மாதிரி சைனீஸ் கேலரி. ஓகே, பரவாயில்ல, இவருக்காவது ட்ரெஸ்ஸு போட்டு விட்ருக்குறாங்க. இந்த காட்டை பாருங்களேன், டிசைனை. சாதாரண இந்த டிசைன் தான்ப்பா, இந்த இது பனை ஓலையில் செய்கிறது தான். செமையா ஓட்டையெல்லாம் இல்லாமல் இருப்பாரு. இங்கே வாரு. ஓ, இங்கே வாரு, பெரிய படி. எந்த சைடு போகணும்? இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே, என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துருவோம் வாங்க. பார்த்துதான். ஓகே, இவங்களுக்குலாம் சைனீஸு, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களுக்குலாம் வச்சுருக்குறாங்கப்பா. என்ன மியூசியமாக இருந்தாலும் ஃப்ளோரன்ஸில் இருக்கிற ஒரு மியூசியம், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஃப்ளோரன்ஸில் இருக்க மியூசியம் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த இறகுலையே ட்ரெஸ்லாம் இருக்கு பாருங்க. पापा हम लोग एक म्यूजियम है ना बाजू में। हाँ, म्यूजियम वो चर्च का लास्ट में आप आएंगे तो उधर राइट, फर्स्ट राइट। डिफरेंट टाइप ऑफ हेयर, कन्नु, फेस. Okay. Yes. Okay. இந்த ஃபேஷியல் ஷேட்லாம் பாருங்கள், ஃபேஸ் ஷேட்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குறாங்க இந்த மியூசியம். ஃபேஷியல் ஜியோமீட்டர் ஆஃப் கிளாக். ஓகே, நைஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மியூசியம். பிளேட் எவ்வளோ பெரிய பிளேட்டு. ஓகேவா, ஒரு பிளேட்லாம் வச்சுருக்குறாங்க, முடியல வச்சுருக்குறாங்க. தலையில் வைக்கிற ஹேர் பின். ஓகே,
அப்படியே பார்த்துட்டு ஃபோனை கொடுங்க. இது என்னப்பா மம்மி இங்கே ஒரு மம்மியை பாருங்களேன் உட்கார வச்சுருக்குறாங்க. மை காட், அதான் சவுத் ஆஃப்ரிக்காவோட இதுப்பா. இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குது. என்னப்பா இதெல்லாம் இந்த பொம்மை மாதிரி இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ண பொருட்கள் இதெல்லாம் பார்த்தா பேய் மாதிரி இருக்குல்ல. இந்த சூனியெல்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி இல்லை, அவங்க ஊரில் இருக்க வண்டாட்டுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்கப்பா. இந்த செவ்விந்தியர்கள்லாம் இவருங்க அவங்க தலையில் வச்சுருக்கிறதுலாம் நம்ம இந்த அப்பக்கலிப்ட படத்தில் பார்த்துருக்கோம்ல அது மாதிரி இருக்கு. இவர் கேப்பு நைஸ் நைஸ் நைஸ். இறகு, இது எல்லாமே இறகு. இந்த பேர்டோட இறகுல வந்து அதை அழகாக செஞ்சுருக்குறாங்க. நைஸ், நல்லாயிருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம எந்த காலத்தில் பார்க்க போகிறோம்? இவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் நமக்கு என்ன தெரியும்? நம்மளோட அம்மா தெரியும். இவங்க எப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்களா? இங்கே பாருங்கள், இந்த லேடிஸ்லாம் வச்சு போட்டிருப்பாங்களே அதனுடைய மாடல் எல்லாமே இறகுல செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இறகுலேயே எல்லாமே. இது என்ன கிராண்ட் சாக்கோ, நேம் வந்து எதுவும் ஸ்பெயினா? இது என்ன லாங்குவேஜ்ப்பா? அமெரிக்கா டெல் சூப்பர் போட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்சா? விஜயோட புலி படத்தில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சட்டி பாத்தெல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டியாக. அப்படியா? இறகே வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இறகுலேயே இந்த அம்புலாம் விடுவாங்களா அங்கே பாருங்கள். இறகு வச்சு நல்லா இருக்குது இதெல்லாம். ஃபெதர் தான். நான் இதெல்லாம் வந்து இதில் தான் பார்த்துருக்கேன். அப்பக்கலிப்ட படத்தில் நம்ம பார்த்தோம்ல அது மாதிரி இருக்குது. இது ஒவ்வொருங்க அழகாக ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரியே இருக்குது. ஃபாலிங் ஸ்கை, வேர்ட்ஸ் ஆஃப் யுவர் மனிஷா. இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறது தாங்க. யூஸ் பண்ணுறது நம்ம ஓமான்லேயே பார்த்துருப்போம்ல அதோட இது. ஒரு கல் கொண்டு வச்சுறாங்க எல்லா இதுலேயும். இந்த கல் தான் வந்து அந்த நாட்டில் இருந்த கல்லுன்னு நினைக்கிறேன். தூக்கம் வருதாச்செல்லாம் ஃபுல்லாக இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோடைய இது தான் வச்சுருக்குறாங்க. இன்னும் இருக்கா? இவ்வளோ நீட்டு இருக்கா? அப்படியா? ஓகே, அப்போ நான் இப்படியே பார்த்துட்றேன். இது யாரோடைய இது பாருங்களேன், எதோட குழம்பு? அவங்க யூஸ் பண்ண ஷூ எல்லாம் பாருங்களேன். இந்த மாட்டிப்பா அந்த பை, ஹேரு. வா, கொஞ்சம் சவுண்டு கம்மியாக விடுங்க. ரொம்ப தான் கொட்டாய் விடுறது இவ்வளோ சவுண்டாவா? இல்லை, என்ன எழுதிருக்குன்னு படிக்க டைம் இல்லைங்க. அப்படியே நான் வந்து அழகாக பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன், ஷூட் பண்ணிவிட்டு மட்டும் வந்துட்டேன். இதெல்லாம் அலங்கார பொருட்கள் மாதிரி இருக்குது. நோ டஸ்ட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கனோட இதுங்க. ஒருவேளை இப்படி தான் இருந்திருப்பாங்க இல்லையாப்பா அவங்க?
எல்லாம் அந்த ஃபேமிலியோட பிக்சர் போல் இருக்குப்பா, வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. ஊருக்கே கேட்குது. ஷூ தான் பாருங்களேன். மிடிச்செட்டி எவ்வளோ வச்சுருக்குறாங்க. வச்சுட்டா சரி, வாங்க வாங்க நெக்ஸ்ட் இது போ. பட் இங்கே மேற்கூரையில் பார்த்தா வேறு பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. விக்கிப்பா இவங்க ட்ரெஸ் பாருங்கள், இவங்க ட்ரெஸ்ஸை பாருங்களேன். வா, யாகி தி ஜேம்ஸ் குக் கியாத் மாதிரி இருக்குது, கயாத் மாதிரி இருக்குது. ஓகே, அமெரிக்கா ஆர்டிகா. ஹேர் பின்னெல்லாம் வச்சுருப்பாங்க போல். யூஸ் பண்ண கப்பலாக என்னன்னு தெரியல, இவ்வளோ குட்டியாக இருக்குது, மாடலாக இருக்குமோ. This is everywhere this food is available. Yes. Pizza is available. It's going to show everything. हाँ वो लोग सब वहाँ से पैसा मिलता है हमें. हाँ, उसको free delivery है. हाँ. ऐसा हम लेके आए. अभी तो 50-30 आदमी लेके गए. சமையல் கரண்டி பாருங்களேன், தோசை கரண்டி, சமையல் கரண்டி அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்காங்க, தேங்காய் மட்டை ஊற்றி. ட்ரே பாருங்கள் ஓகேப்பா, ட்ரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. Modern days. அதை வச்சு இப்போ மாடலாக வச்சு தான் இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போல. சூப்பர். அந்த மரத்து சீவி எப்படி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் தரையில் போடுறவங்க அரிசி உடைய வச்சுட்டு தூங்கி முடிச்சிட்டிங்களா? பிரேஸ்லெட் ஆகிங்களா? ட்ரெஸ்ஸை பாருங்கள், எல்லாம் சாக்கில் வச்சுருக்காங்க. பெல்ட்டு ட்ரெஸ்ஸு சாக்கில்.
செம்மையாக வச்சுருக்காங்க. ஆமாம், மேட்டு நாட்டு போலியாப்பா. Rachi coming here only. Yeah. When உளி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண கத்தி போல. எல்லாமே இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் நோட்ஸோட இதுதான்ப்பா. இங்கே பாருங்கள், சேரை பாருங்கள், டேபிள் சேர் கூட அந்த காலத்தில் கட்டில் மாதிரியே வச்சுருக்குறாங்க. தூண் பாருங்க, கதவுல இருக்க தூண், மெஸ்தானி. இவங்களாம் பார்த்தா பயமாக இருக்குது. இவங்கள பார்த்தா அந்த மரப்பாச்சி பொம்மை எல்லாம் செய்வாங்கள்ல, அது மாதிரி பயமாக இருக்குது. Egyptians looks like Egyptian statue. எது? சவுத் ஆஃப்ரிக்கா. அப்படி தானே போட்டிருந்தாங்க. இன்னொன்று What is this? Japanese art. Colossal. இந்த முதல்வன் படத்தில் வச்சுருப்பாங்களே, அது மாதிரி சிலைகளை வச்சுருப்பாங்க போல். நைஸ், நல்லா தான் இருக்குது. அந்த காலத்துலேயே இதெல்லாம் செதுக்கி வச்சுருக்குறாங்க. ஹிந்து குஷ் இதெல்லாம் அப்போ ஆன்சியன்ட்டோட இதுப்பா. ஒவ்வொரு இப்போ பாகிஸ்தான், ஹிந்து குஷ், கலாக்ஷா, ஒவ்வொரு மனுஷங்க இப்படி இருந்திருக்காங்க போல். இவங்க பாகிஸ்தான். என்ன ஹைட்டாலாம் இருப்பாங்க, கம்மியாக போட்டிருக்குறாங்க. அவங்க கரண்டி, அவங்க யூஸ் பண்ணுற கரண்டி ஆட்டுது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டு, நமக்கே ஒன்றும் தெரியாது. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, ஆனால் ப்ரௌன் கலர். இங்கே பாருங்க, ட்ரெஸ்ஸும் பெல்ட்டும் சூப்பராக இருக்குது. பெல்ட் ஆல்சோ இல்லை, சோழியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஷாலு, செயினு, மேக்கப் ஐட்டம் சூப்பராக இருக்குது. ஓகே, போட்டு இப்போ இந்த ஃபேஷனாக இந்த ஹேர் டைலாம் வச்சுருக்காங்க. அதுக்கான இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர்ஸ். स्टैचू देखने में ஓகே, ஜப்பானீஸ் உடைய இது சைனீஸ் ஜப்பானீஸ் ட்ராகன் மாதிரி இருக்கு. அவங்களுடைய கத்தி எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரிஜினலானு தெரியல, நீட்டாக இருக்குது. மியூசியம்லாம் ஒரிஜினல் தானே வச்சுருப்பாங்க. இந்த மூங்கில் இதில் தானே குடிப்பாங்க அவங்க ஜப்பான்காரங்க. வாட்டர் பாட்டில், மூங்கில், மணி பர்ஸு, இந்த நகையை வந்து மெஷர் பண்ணுவாங்க, தராசு. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்காப்பா. தெரியாது இல்லை, கேளுங்க. இவங்க என்ன ஜப்பான்காரங்களா இவங்க? ஜப்பான் லேட்டியா, நேபாள் லேட்டியா? ஜப்பானிஷியா அப்படின்னு இந்தோனேஷியா போட்டுருக்கு பாருங்க மேலே. இந்தோனேஷியா அதாவது எல்லா நாட்டோட இதுவும் வச்சுருக்குறாங்க போல அவங்க யூஸ் பண்ணுது. மரத்துலேயே வந்து அந்த அளவுக்கு அழகாக வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க.
மரப்பாச்சி பொம்மைலாம் நம்ம ஊர்லேயே செய்வாங்க. பேங்கிள் பாருங்க, தோடுலாம் சூப்பராக வச்சுருக்காங்க. கோம்பு, அவங்க யூஸ் பண்ண கோம்பு. இந்தோனேஷியாவோட இது அவங்களோட வீடாட்டுக்கு வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து அப்போ கருவு மணியெல்லாம் இங்கிலாந்துக்காரங்க தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? நம்ம ஊரில் குறைச்சிங்க தானே யூஸ் கேட்டு வாங்க பாரு. தலையில் வச்சுப்பாங்க கிரீடம். வந்து போயிடலாமா அப்படியே? இது ஃபுல்லாக இங்கிலாந்துப்பா, இங்கிலாண்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண பொருட்கள். அவங்களும் அப்போ ஆன்செண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி வேல்கம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். இந்த கவுட் சின்னது, இந்த சின்னதாக ஒன்று வச்சுருப்பாங்களா, அது மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க. எரிகுண்டு வச்சுருக்குறாங்க பாருங்க, எரிகுண்டு போடுறதுக்கு. வெடிகுண்டு, போர் அடிக்குது. பேர்ட்ஸு. ஓகே, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்மளாம் பார்த்ததே கிடையாது. அதான் மியூசியத்துலலாம் எடுத்து வச்சுருக்குறாங்க இந்த மாதிரிலாம். நம்ம ஒன்றும் பார்க்கறது முடியாது. இந்த மாதிரி ஹட்டில் இருந்திருக்காங்க பாருங்கள். ஹட்டு இல்லை, அது இது இங்கிலாந்துக்காரங்க தான். இங்கிலாந்து அவங்களுடைய ஒவ்வொரு டிசைனாக இருக்குது பாருங்கள். கத்தியும் பாருங்களேன், செம டிசைனு. இந்தோனேஷியா, மலேசியா, கம்போடியா. இது சிப்போரான்னு ஒரு ஊர் இருக்கா என்ன வைக்கப்பா? சிப்போராவா? சிப்போரா சுற்றியில் இது சிப்போரா. कितना टाइम तक है यहाँ पे? कितना? 5 बजे निकलना पड़ेगा ना? हिंदी नहीं मालूम. हाँ, हिंदी नहीं मालूम. हिंदी नहीं मालूम. My husband We have will to go to the bus. 6 o'clock, no? हाँ, What's time now? 4 no? 2 hours is there, no? हाँ. What time spend பண்ணி? Palazzi. Sumatera. பேங்கிள்ஸ் ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் புக்ஸா ஹேண்ட் ரைட்டிங் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் பாட்டில்
என்னப்பா பயமாக இருக்குது. நிறையா இருக்கா? பார்த்துட்டு போனால் அந்த லாஸ்ட்லாம் அவங்களுடைய இசை கருவிகள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போல இருக்கு. அந்த காலத்துலேயும் மியூசிக்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க போல. இங்கே ஒரு மிருதங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இவங்க ஒன்றும் பார்க்கலையா? இவங்க ஒன்றும் பார்க்கலையா? நீங்கள் பார்க்கல? இது மலேசியா துடுப்பு. ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பல்லுலாம் வச்சுருக்காங்க பாருங்க ஆர்னமெண்ட்ஸு. இப்போ பல்லெல்லாம் சேர்த்து பல்லெல்லாம் பிடிங்கி ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. பல்லெல்லாம் பிடிங்கி ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. பல்லுக்கே வந்து அதையும் வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதில் ஓட்டை போட்டு கழுத்தில் மணி மாலை பதவி போட்டிருக்காங்க. உண்மையிலே ஓ அப்போ இப்படி வளைச்சி வந்தோம்மா நம்ம. சரி சரி வாங்க, லேட்டாகுது. பார்க்க பார்க்க வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ இருக்கு. சூப்பராக இவ்வளோ பொருட்களாக சேகரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரியல் பொருட்கள் தானா? அம்மிக்கல் குழவிக்கல்லாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ பொருட்கள் சேர்த்து சேகரித்து வச்சுருக்குறாங்க. பரவாயில்லையே. கரெக்டாக 1 hour போல் பார்க்கலாம் போல இருக்கு. ட்ரெஸ்ஸஸ் ஆர் வெரி நைஸு. இந்த காலத்தில் ட்ரெஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. ஓகே சூப்பராக தான் இருக்குது. மங்காயாவா அவங்க யூஸ் பண்ணதாட்டுக்கு. பனை ஓலையில் செஞ்சுருப்பாங்களோ. வியாகோ குக்கு. ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குங்க. செமையாக இருக்குங்க. இதான் நம்மளாம் பார்த்துக்கவே மாட்டோம். அவ்வளோவா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டிசைனாகவே வச்சுருக்குறாங்க போல. சூப்பர். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுவும் இங்கே ஃப்ளோரன்ஸில். முக்கியமாக சட்டி பண்ணி குக்கிங் ஐட்டம் பாருங்க. மத்து பாருங்க, தயிர் கிடைக்கிற மத்து. ஹவு மெனி டிஃப்ரென்ஸாக இருக்குது. தயிர் கிடைக்கிற மத்தில் பாருங்களா, டிஃப்ரெண்ட்டாக மத்தா இல்லை இல்லை இந்த பீமா வச்சுருப்போம் அதுவா? தண்டாயுதம் தண்டா கடமா என்ன சொல்லுவாங்களே, பீமன் வச்சுருப்பார்ல அதுவா, இல்லை தயிர் கடையிற மத்தான்னு தெரியல. முடிஞ்சிச்சா? मुझे मार्केट भी जाना है, कुछ लेना है बाकी लोगों के लिए.
யாரும் மார்க்கெட்டில் யாரும் வாங்க போகிறாங்களாமா? This is finish. No, we are not go market. Okay, okay. Finish then. Just after finish, Hmm. just we roam in the road Okay. till the lake area. Was there, and in between one hour there, we watch and go. That's it. That's why I Okay, can. then we go to the market there. Yeah, that's why. रास्ता पता है ना? 6:30 का ना? हाँ, 6 है. 6:30 या 6. 6 o'clock. 6 o'clock. बस का रास्ता पता है? हाँ, सीधा लेके. हाँ. ना हम लोग बस में मिलेगा ना. हाँ, ठीक है. जब आप लोग निकलो तो एक व्हाट्सएप कर दो. हाँ फिर से लेंगे. हाँ, जब बस से ही निकलो तो एक व्हाट्सएप कर दो. Yes, yes. ஓ அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்களா? மார்க்கெட்டில் நம்ம போய் என்ன வாங்க போகிறோம்? बस में போகும்போது ஒரு மாசம் பண்ணுங்க. ஆ நானும் வந்துடுறேன். ஓகே ஓகே. அவர் போர் அடிக்குது அவ்வளோதான். இது வெளியே வந்துச்சு இந்த இடத்துல போடுறது கயிறு இருக்குல்ல வெளியே வந்துச்சு. சரிண்ணா கேட்க சொன்னேன் கேட்டிங்களா? ஃபுல்லுமே இதெல்லாம் ஓகே. சலோமோன் வாவ் கொட்டாங்குச்சிங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. கொட்டாங்குச்சியில் நிறைய ஈட்டி ஆயுதங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சைஸ் வாரியாக வந்து அம்பு வச்சுருக்குறாங்க. என்ன ஃபிஷ்ஷா? ஓகே நிறைய இருக்குதுங்க, ஏகப்பட்டது இருக்குது. நல்லா இருக்குது. மியூசியம் சூப்பராக வச்சுருக்குறாங்க. இவ்வளோ வச்சுருக்குறாங்க, பெரிய விஷயம். இவ்வளோ கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு இதுவும் வச்சுருக்குறாங்க. அதுவும் நம்ம ஃப்ளோரன்ஸில் வச்சுருக்காங்க. செம்மையாக ஆக்சுவலாக இது பார்த்தா ஆர்னமெண்ட் சூப்பராக இருக்குது. சோழி அந்த இது இருக்கு இல்லையா அதில் வச்சுருக்காங்க. செல்லரிங்கில் மரப்பாச்சி பொம்மையெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்க. யுவோகுனியா ஓகேவா? நான் ஊக்கு தரேன், வாங்க போடுங்க. இந்த கம்பியை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வச்சுருக்குறாங்க. எவ்வளோ நீட்டு, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்டிச்சிங் மாதிரி இருக்குது. ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸஸ், ஆஃப்ரிக்கா ஓகே ஆஃப்ரிக்கன். செப்பல் பாருங்கள், ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் இன்னுமே இருக்குது. பா எவ்வளோ பொருட்களுங்க, நல்லா இருக்கு. பேஸ்கெட், மரத்தில் செருப்பு, எப்படி தான் இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி
ஆ ஆ அங்கே இருக்காவா? ஆ ஆ ம் சரி சரி ஓகே சூப்பர். நல்லா இருக்குங்க. இவ்வளோ எப்படிங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க? ஆ செமையாக இருக்காது. இந்த இடத்துல வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது அது ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆ பரவாயில்லையா. ஆ செமையாக. உகாண்டா இதாப்பா உகாண்டாவில் இருக்கிறவங்க இவர் கென்யா உகாண்டா இருக்குல்ல அவங்க அயன் படத்தில் ஒரு வரல காங்கோ. ஏய் தொடப்பம் பாருங்க, தொடப்பம் வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து காங்கோ அயன் படத்தில் காட்டுவாங்களோ காங்கோ. அவங்க ஆன்சியன் பீப்புளாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கத்தி கடப்பாரெல்லாம் வச்சுருக்குறாங்க. முடிஞ்சிச்சு. ஒன்றாவது ஸ்டூலு, கப்பு, சின்ன கரண்டி, இது தூக்கு செட்லாம் பாருங்களேன். அழகாக மண் ட்ரே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. முத்துக்கள்லாம் வச்சு விசிறி பாருங்க, விசிறி ஆப்பிரிக்கா எங்கே இருக்கு? எங்கே? ஆ நைஸ். யானை ஆமை மாதிரி இருக்கு. இல்லைப்பா யானை இல்லை, முள்ளம் இது இந்த யானையா அது? ஆமாம்மா யானை தான். இந்த கொம்பை கூட விட்டு வைக்கலப்பா, கொம்புலேயும் டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோதும் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது அதோட நல்லாயிருக்கு. டேபிள், கப்பு நல்லாயிருக்கு. உண்மையிலே இந்த பொருட்கள் நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம். இல்லை என்ன குக்குன் எக்கு ஷெல், குக்குனோட எக்கு ஷெல், ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஐயோ காட்டு வாசியில் வந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பொருட்கள் வச்சுருக்குறாங்க. இங்கே காட்டில் போயிட்டு இப்போ இருக்க பொருள்லாம் இது ஒன்று மாடல்னு நினைக்கிறேன். நம்பியா இதோட பொருட்கள் தான் இங்கே வச்சுருக்குறாங்க. மியூசியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோமாலியா அவங்களுடைய ஹட்டு குடிசை, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள். ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. நிறைய பொருட்கள் இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. ஹார்ஸ் இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ். நான் பார்த்துட்ருக்கேன், நீ உங்களுக்கு டயர்ட் ஆகிட்டா?
எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதான் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த ஹார்ஸை பாருங்களா, செம்ம அழகாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸாப்பா? ஸோ அந்த காலத்து ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஜோஹோ ornaments. செப்பல், மரச்செப்பல், ஒரு முறம், தொடப்பம் அதெல்லாம் வச்சுருக்காங்க வருவாங்க. விக்கிப்பா, என் ஃபோனை வந்து நீங்கள் என்ன இதை ஆஃப் பண்ணியிருக்கீங்களா? செஸ் போர்டை பாருங்களாப்பா, அந்த காலத்தில் செஸ் போர்டு எப்படி வச்சுருக்காங்கண்ணே. செஸ் போர்டு என் ஃபோனோட இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கீங்களா? மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிங்க, ஆஃப் பண்ணுங்க, சார்ஜ் போடுங்க. நல்லா இருக்குது இந்த ஹார்ஸை பார்க்குறதுக்கு. அதுக்கு மேக்கப்லாம் போட்டு பண்ணிட்டீங்களா? ஓகே. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ். சிக்ஸ் 30 தான், முன்னாலே வர சொன்னார் அவர். ரெட் கலரில் ஒரு இது ஒட்டி வச்சுருக்குறாங்க. உள்ளே போகும்போது பயமாக இருக்கிறதுக்கு, பட் உள்ளே போயிட்டு வரும்போது பயமாக தான் இருந்தது. இன்னமும் ஒரு ஆன்சியன்ட் என்னது மலைவாழ் மக்கள்லாம் இருந்த ஒரு காட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி. கார்டன் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வளைஞ்சிக்கிறது பாருங்க. நாற்றுங்க எலுமிச்சம்பழமும் தெரில, இவ்வளோண்டு குட்டியோண்டு செடியில் வளைஞ்சிருக்கு. வாங்க.